நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு முகாமில் வளர்க்கப்படும் யானைக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முதுமலை தெப்பக்காடு முகாமில் கடந்த 1971ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தில் சந்தோஷ் என்ற யானை பிறந்தது. இந்த யானையின் 53வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டப்பட்டது. ராகி உணவை கேக் போன்று உருவாக்கி பாகன் அதனை வெட்டி யானை சந்தோஷிற்கு ஊட்டிவிட்டார். அப்போது சந்தோஷ் யானைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக மற்ற யானைகள் சுற்றி நின்றன. வனத்துறையினரும் சுற்றுலா பயணிகளும் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்தவர் விமான நிலையத்திற்கு வெளியே தங்கள் குழுவை சேர்ந்தவருடன் சண்டையிட்டுக் கொண்டதால் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டனர். சென்னை விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் கடலூரைச் சேர்ந்த கோவிந்தராசு மற்றும் திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த கலீல் அலி கட்டி புரண்டு சண்டையிட்டுக் கொண்டனர். அவர்களை சென்னை விமான நிலைய காவலர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கலீல் அலியின் வழிகாட்டுதலில் கோவிந்தராஜ் தங்கம் கடத்தல் குருவியாக சிங்கப்பூர் சென்றது தெரியவந்தது. மேலும் சிங்கப்பூரில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 700 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த கோவிந்தராஜ் அதனை கலீலிடம் தராமல் ஏமாற்ற முயற்சித்ததால் சண்டை ஏற்பட்டதும் உறுதியானது. இதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் கோவிந்தராஜ் பல்வேறு நாடுகளுக்கு தங்க கடத்தல் குருவியாக சென்று வந்ததும் அம்பலமானது. இந்த நிலையில் 2 பேரையும் கைது செய்த காவலர்கள் தங்க கடத்தலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், கள்ளுக்குடி, கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் காணப்பட்டது. மேலும் நீர்நிலைகள், அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழையால் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சங்கராபுரம், ரிஷிவந்தியம் சுற்றுவட்டார பகுதிகளில் 200 ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. எனினும் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை விவசாயிகள் வேதனையுடன் அறுவடை செய்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை அணை தனது முழு கொள்ளளவான 126 அடியை எட்டியது. இதனால் கல்லாறு, செலும்பாறு, பாம்பாறு, வராக நதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புரம் உள்ளிட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள ஆற்றுப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். கொடைக்கானலில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள ஆற்றுப்பகுதியில் குளிக்கச் சென்ற 10 சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழ்குட்டப்பட்டியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் கஞ்சிக்கலை ஆன்மீக ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. உலக மக்களின் நன்மைக்காக நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் செவ்வாடை அணிந்து கஞ்சி கலையம், அக்னி சட்டி எடுத்து அம்மனை வழிபட்டனர். ொட்டி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றாததற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 2வது சிறந்த மாநகராட்சியாக தூத்துக்குடி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான கேடயத்தை வாங்குவதற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஆணையர் மதுபாலன் சென்னை வந்தனர். இதனால் சுதந்திர தினத்தன்று நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை மேலும் 1 வாரத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக
மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை கடந்த ஒரு வாரமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பூரில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி அப்பகுதியில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளில் தங்க முடியாமல் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கொட்டிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அறந்தாங்கியில் பெய்த மழையால் அண்ணா சிலை முன்புறம் உள்ள சாலையில் குளம் போல நீர் தேங்கி வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அரசு சார்பில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியமும் 11,500 உயர்த்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அறிவித்தார். பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நடத்தப்பட்ட காத்தாடி திருவிழாவை குடும்பமாக வந்து சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 3வது ஆண்டாக இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. காத்தாடி திருவிழாவை காண பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 100 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் பறக்கவிடப்பட்ட காற்றாடிகளை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கைட்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து crocodile இருக்கு, ஒரு ஜெட் மாதிரி ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் பறக்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே போகுது. அதுக்கு அடுத்து டெமன் மாதிரி இருக்கு, அதுக்கு அடுத்து இந்த ஃப்ராக் இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது விதவிதமா இருக்கு இந்த கைட் ஃபெஸ்டிவல்ல. திருவள்ளூரில் தேசிய கொடியுடன் பேரணியாக சென்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியுடன் பேரணி சென்றனர். அந்த வகையில் திருவள்ளூரில் நடந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்றனர். அவர்கள் அம்பேத்கர் சிலை அருகே வந்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த பயணத்தில் செல்ல வேண்டும் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தது பிரகாரம் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக அவர்களுடைய ஒத்துழைப்போடு செய்து முடித்த பின்பும் எங்களுடைய இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை ஏந்தி நீங்கள் வீட்டுக்கு கூட செல்லக்கூடாது. இந்த பேரணி முடிந்தவுடனே நீங்கள் தேசிய கொடியை இறக்கி வைத்து விட்டு நீங்கள் செல்ல வேண்டும், ஏந்தி செல்லக்கூடாது என்று காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நம்ம எல்லாம் 1947 அடிமைத்தனத்திற்கு முன்னாடி இட்டு செல்வது போல் இருக்கிறது.